கர்த்தர் நாமத்துக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதாக நம்ம செல்ல போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற தேவன். இவ்வளவு நாளும் கஷ்டங்கள் 1.5 வருஷமா அந்த பெரிய தொற்றிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது. தொற்று ஒரு பக்கம் இருக்குது, ஆனா வீட்டுல உள்ள அன்றாட கஷ்டங்கள், அன்னன்னைக்கு ஒரு ரெண்ட் கட்ட முடியல, ஒரு கரண்ட் பில் கட்ட முடியல, சாப்பாட்டுக்கு வேண்டிய பண தேவைகள் இல்லை, நல்ல வேலையை நம்பி இருந்தோம், வேலையில நமக்கு தோல்வி, வர வேண்டிய சம்பளம் வரல, சிலவங்களுக்கு ஆஃப் சேலரி தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்து கொண்டு இன்னைக்கு நிறைய பேர், நேற்றைய தினத்துல பார்த்தோம், ஃபோர்டு கம்பெனி மூட போறாங்க, 5000 பேருக்கு வேலை இழக்க போறாங்க சென்னையில. 5000 பேர் இன்ஜினியர்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாம் அந்த யூனிட்டே க்ளோஸ் பண்ண போறாங்க ஃபாரின்ல இருந்து. அப்போ எல்லாருமே யோசிக்கிறாங்க, இந்த 5000 பேர் எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க, தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. சிலவங்க அதை நம்பி வீடு கட்டுறதுக்கு இஎம்ஐல வாங்கியிருப்பாங்க. இப்ப இந்த இஎம்ஐ எப்படி கட்டுறது? 20 வருஷம் லோன் வாங்கியிருப்பாங்க, இப்பதான் 5 வருஷம் ஆயிருக்கு. இந்த சேலரி போயிடுச்சுனாக்கா எப்படி அவங்க வாழ்க்கை? இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே கர்த்தாவே என்ன நடக்குது தெரியல. நம்ம ஃபோர்ட் கம்பெனி இந்தியாவில் வச்சு பிரயோஜனம் இல்லை, வெறும் இன்ஜின் மட்டும் நீங்க பண்ணா போதும், பாடி மேக்கிங்லாம் நாங்கள் எங்க ஊர்லயே பண்ணிக்குவோம். 5000 பேர் வேலை போகுது. இன்னைக்கு கர்த்தர் பாருங்க, நமக்கு வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மளை போஷிக்கிறார். அல்லேலூயா. நம்ம செய்யற வேலை, நம்ம வாங்குற சம்பளம் ரொம்ப லீஸ்ட். 5 ரொட்டி 2 மீனை போல கர்த்தர் ஆசீர்வதிச்சு நம்ம நடத்துகிறார். அல்லேலூயா. நமக்கு வர்ற வருமானம் அவ்வளவு கிடையாது, அவங்களாம் லேக்ஸ்ல வாங்கிட்டு வந்தாங்க. ஆனாலும் இந்த கொரோனானால வேலை இழந்தவங்க எத்தனை பேர்? அங்க தாலிபானுடைய கலாட்டானால அந்த இடத்துல நடந்தது அடிச்சு கிடிச்சு பாருங்க, எல்லாரும் வேலையை இழந்துட்டு இருக்கிறத தூக்கிட்டு ஏரோப்ளேன்ல டயர்ல உட்கார்ந்துட்டு ஒருத்தன் வந்தா பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் பாத்தியா? ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா உள்ள இடம் இல்ல, டயர்ல உட்கார்ந்தாச்சும் வீட்டுக்கு போயிடலாம். என்ன தைரியம்? கடைசியில டயர் அது ஃபோல்ட் ஆகும், கடைசியில பறக்கும் போது அவங்க கீழே தள்ளி விட்டு 2 பேர் கீழே விழுந்தாங்க, மரிச்சாங்க. ஏன்னாக்கா அங்க இருக்க முடியாது, செத்து போனா கூட பரவாயில்ல, அங்க இருக்க முடியாது. நினைச்சு பார்த்துருப்பாங்களா அவங்க இந்த மாதிரி நமக்கு நடக்கும்னு? நம்ம இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டோம், இந்த ஊர்ல நம்ம இருப்போம்னு. சடனா அங்க பொலிட்டிக்கல் சேஞ்ச், சடனா இந்த சரௌண்டிங்ஸ் சேஞ்ச், இந்த கொரோனா வந்ததுலேருந்து எல்லாமே சேஞ்சஸ். ஆனா நமக்கு செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, கர்த்தரை நினைச்சு கர்த்தருக்குள்ள நம்ம வரும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன ஒரு காரியம் தான், நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. பாஸ்டர் இதை போய் எடுக்கிறாரே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. மத்தேயு 19:14 இன்னைக்கு அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 19:14. அல்லேலூயா. இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு துதிகன மகிமை. யார் வாசிக்கிறீங்களா இங்கிலீஷ்ல? Let the children come, let the children come, and do not stop them, because the kingdom of heaven belongs to them. Hallelujah. எத்தனையோ தடவை இந்த வசனம் வாசிக்கிறோம். இதுல என்ன இருக்கு சிஸ்டர்? இதுல என்ன இருக்கு? நம்ம படிக்க வேண்டியது 5 விதமான காரியம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் இந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு வர்றாங்க? இயேசு கிறிஸ்து பெரியவர், அநேக அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் வந்துட்டு இருக்காரு. அப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இவரை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்பா அம்மா போனா கூட நம்ம கூட சில இடத்துக்கு பிள்ளைகளை கூட்டு போறதில்ல. நீ வேண்டாம், நீ வீட்டுல இரு, நான் மட்டும் தான் போவேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஒரு ஆசை. அது பார்க்க முடியாது. வரும்போது சீஷர்கள் பிள்ளைகளை அதட்டினார்கள். சின்ன பிள்ளைங்களோட ரொம்ப நியூசன்ஸ் ஆகுறீங்க. பிள்ளைகளை கண்டாலே எனக்கு பிடிக்காம சொல்லிடக்கூடாது. ஐயோ, என் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம். சாக்லேட் வாங்கி தரேன்ட்டேன், தாத்தா நீங்க வாங்கி கொடுக்கல, முதல்ல வாங்கி கொடுத்துறது. இப்பெல்லாம் போனாக்கா பிடிவாத குணம், அடமன்ஸ். நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு செய்யுங்க, அது கிடைக்கும் வரை நான் விட மாட்டேன். கரெக்டா? இன்னும் ஏதாவது இருக்கா? ஒண்ணுதானா? நீயே எல்லாம் சொல்லிட்டேன். நான் ஒன்றும் கொஸ்டின் லீக் பண்ணல, அதான் சொல்றேன். அவங்களுக்கு நம்புவாங்க. எங்க அப்பா சொல்லிட்டாரு வாங்கி தருவார், எங்க அம்மா சொல்லிட்டாங்க செய்வாங்க. பர்த்டேக்கு உனக்கு சுடிதார் வாங்கி தரேன்னு சொன்ன பிறகு நீ நம்புறியா இல்லையா? எங்க அம்மா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு சம்பளம் வச்சா வரலையான்னு கேள்வியே கிடையாது. எப்படி வீட்டை மேனேஜ் பண்றாங்க அதுவும் தெரியாது. அம்மா சொல்லிட்டாங்க வாங்கி தருவாங்க, டாடி சொல்லிட்டாங்க வாங்கி தருவாங்க. அப்போ பிள்ளைகள் தன் தாய் தகப்பனை நம்புறாங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னது? அடம் பிடிக்கிறது. ஒரு பொருளை வாங்கணும்னா
அதே நோக்கம், இது அடையணும், எப்படியாச்சும் அதை அடையணும். ரெண்டாவது அடம் பிடிக்கிறதுக்கு அடுத்ததாக அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்புவாங்க. ரெண்டாவது இன்னும் ஏதாவது இருக்கா? நான் 5 காரியம் வச்சிருக்கேனே. ஜெலஸ் இருக்கா? கூட சேர்த்துக்கலாமா ஜெலஸ்? ஓகே. ஜெலஸ் அப்படின்னாக்கா என்ன மாதிரி ஜெலஸ் அது? என்னத்துக்காக ஜெலஸ்னா நல்லதுக்கு தான். அதாவது எனக்கு இருக்க வேண்டியது என்றது யாரும் பறிக்க முடியாது. அப்போ hold the thing that you have achieved, you should not let it go. நீங்க எதை பெற்றுக்கொண்டீர்களோ அதை வெளியே விடாதபடி நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அது பிடிக்கிறது அடமென்ஸ்ல வருது அதேதான். ஆனா பிடித்துக் கொள்கிறதை விட்டு விடாதபடி வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். அப்ப விசுவாசம்னா என்னது? நம்ம ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். அப்ப சோதனைகள் வரும், உங்களுக்கு கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டம் வரும்போது அதை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அதனால ஏசப்பா நேற்று ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தோம். அவங்க வீட்டுல வாடகை வருது 45,000. பையன் வேலைக்கே போல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எனக்கு இது செய்யுங்க அது செய்யுங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அது பெரிய காரியமா? நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது சிஸ்டர். அப்பெல்லாம் சரி, இங்க வந்து அதை படிச்சுட்டு போனாங்க. அப்போ நமக்கு என்னன்னாக்கா, அந்த விசுவாசத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. என் டேடி சொன்னாங்கன்னா சொன்னதுதான், கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. நான் பெற்றுக்கொண்டதை நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். சில காரியத்தை அச்சீவ் பண்ணிடுவாங்க, அதை திரும்ப நமக்கே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு சாக்லேட் போய் வாங்கி கொடுத்தா திரும்ப கேளுங்க, இப்படி பின்னால போகும், கொடுக்க மாட்டேன். நம்மகிட்ட வாங்கிட்டு நமக்கே கொடுக்காது. அப்போ பெற்றுக்கொண்டதை தவற விடாதபடி பிடித்துக் கொள்கிற காரியம் வேற என்ன இருக்குது? ஒபீடியன்ஸ் சேர்த்துக்கலாமா? ஒபீடியன்ஸ்க்கு தானே இப்ப நம்ம அதை எடுக்கிறோம். காப்பி பண்ணல, பேரண்ட்ஸ் காப்பி பண்ணும். இமிடேஷன். அம்மா என்ன சொன்னாங்களோ அதே தான். அப்பா எப்படி 2 பேர் விளையாடுவாங்க, நீ தான் டேடி நான் தான் மம்மி அப்படின்னு. என் பிள்ளைங்கள சொல்றேன், உங்களெல்லாம் சொன்னேன். அப்போ அதை எடுத்துட்டு வா அப்படின்னாக்கா, மம்மி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்வா பிள்ளை. நம்ம பிள்ளைங்களே சொல்லுங்க, டிவி ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க மம்மி அப்படின்னு. அதாவது அந்த பிள்ளைகளுக்கு என்னன்னா ஒபீடியன்ஸ் அதுகளுக்கு உண்டு. அதாவது சொன்னதை செய்யணும், கீழ்ப்படியணும். இன்னசென்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. என்னன்னாக்கா, அதாவது குற்றமற்ற ஒரு இதயம். கர்த்தர் தான் சொல்றாங்க, எது நல்லது எது கெட்டது தெரியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல இன்னசென்ஸ். ஸோ கர்த்தர் வந்து இப்போ நம்ம சொன்னதே ஒரு 4 ஆயிடுச்சா 5 ஆயிடுச்சா. அப்போ இன்னசென்ஸ் இருக்கும், அடமன்சி இருக்கும், அதுக்கப்புறமா நம்புகிற காரியங்கள் இருக்கும். இந்த மாதிரி காரியங்களுடைய குணங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தர் அதுக்கு தான் சொல்றாரு, இந்த சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் நீங்க பரலோக ராஜ்யத்தை காண மாட்டீங்க. அப்போ உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கு? அப்ப நம்மகிட்ட ஒரு பிடிவாதம் அடமன்ஸ் என்ன இருக்கணும்? நம்மகிட்ட பரலோக ராஜ்யம் இருக்கு. ஆண்டவர் என்னை உருவாக்கினார், அவர் எனக்கு செய்வார். நான் படிக்கிறேன், அவ்வளவுதான் என் வேலை. பாஸ் பண்ணி வேலை கொடுக்கறது ஆண்டவர். நான் ஒன்றும் செய்வேன், நான் பிரயாசப்படுவேன், அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் என்னை செய்வார். நான் வேலைக்கு போறேன், எனக்கு சம்பளம் வரும், வந்தாலும் வரவிட்டாலும் நான் அவரை விட மாட்டேன். அதுதான் நமக்குரிய காரியம். அதுதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நம்ம படிக்கிறது. அவர் எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றாமல் போனாலும். வேற யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. நாங்க உன்னை சேவிக்க மாட்டோம், என்னை தூக்கி கீழே போடு, எங்க வேணாலும் போடு. தானியேலை தூக்கி கபில போட்டாங்க, அவனும் அதே தான். சிங்கத்தின் மத்தியில போட்டாங்க. நிச்சயமா சிங்கத்துக்கு சாப்பாடே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு வாரம் ஒரு ஆள் உள்ள தூக்கி போட்டா என்ன ஆகும்? ஓர வழியிலே சாப்பிட்டோம். கடைசியில அவனுக்கு விரோதமா குற்றம் சொன்னவங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் உள்ள போட்டாங்கன்னா அவங்க பாடி கீழே போய் சேர்றதுக்குள்ள சாப்பிட்டுச்சான். அதே இதுலதான் போட்டு தானியல். அப்ப எவ்வளவு பசியா இருந்திருக்கும் அது. தானியலை உள்ள போட்டாக்கா சாம பூனைப்பட்டி மாதிரி பக்கத்துல உட்காந்து ஒரு தடை கொடுத்து ராத்திரியெல்லாம். காலையில ராஜா ஓடியாராரு, தானியலே நீ நம்பின தேவன் உன்னை காப்பாற்றினாரா அப்படின்னு வந்து கேட்கிறான். ராஜாவே வாழ்க, உங்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் நான் உண்மையா இருந்தபடினால தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை அவர் கட்டி போட்டார். என்னை ஒண்ணுமே செய்யல, உட்கார்ந்து இருக்காங்க தான். ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா தானியல் மேல ரொம்ப இஷ்டம். ஆனா அவனுக்கு விரோதமா ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? பலவிதமான கேஸ்கள் போட்டு அவனை எப்படியாச்சும் சாகடிச்சிடணும். அதே மாதிரிதான் நமக்கு சிறு பிள்ளைகளை போல நம்ம கர்த்தர் மேல விசுவாசம். என்னை அவர் கைவிட்டுருவாரோ, என் வேலை போயிருமோ, என் காரியம் போயிருமோ. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. வேலை போயிடுச்சுன்னா எங்க வீடு எப்படி நடக்கும்?
கர்த்தரை நம்பணும்னாக்கா வேலை பார்க்காமலே உங்க வீட்டை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு 48 இயர்ஸ் ஆகும் போதே என்னை வெளியே தட்டாங்க. ஃபேக்டரி க்ளோஸ் ஆயிடுச்சு அண்டர் லாஸ்ன்னு சொல்லி, உங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க முடியாது, நீங்கள் வெளியே போங்கன்ட்டாங்க. எப்படி செய்ய முடியும்? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற என் டாக்டர், லாஸ்ட் டாக்டர், என்ன செய்ய முடியும்? நம்பிட்டு வந்தோம். இவங்ககிட்ட சொன்னாக்கா நீங்கள் ஃபாரின் போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, ஒழுங்காக இயேசு கிறிஸ்துவனுடைய சேவையை செய்யுங்க, காணிக்க வாங்கக்கூடாது. அப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் 2000. ஆனால் இன்னைக்கு எங்கள் ரிலேஷன்ஸ்லேயே எல்லாரும் காட்டிலும் எங்களை தான் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்காரு. அல்லேலூயா. அவங்களே கேட்குறாங்க, எப்படி உங்கள் பிள்ளைகளை முன்னேற்றீங்க, எப்படி? எனக்கே தெரியாது, இப்போ கர்த்தர் தான் செய்தார். அல்லேலூயா. நான் என்னுடைய கிருபையோ, என்னுடைய பிரயாசமோ, என்னுடைய ஞானமோ, என்னுடைய சம்பாத்தியம் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால் ஆயிடுச்சு. அல்லேலூயா. வேலை கிடைக்கிறதுனால தான் பிள்ளைங்க முன்னேறுவாங்க, வேலை கிடைக்கிறதுனால தான் நம்ம ஜீவிக்கிறோம் இல்லை, அதெல்லாம் செகண்டரி பாயிண்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க விசேஷம் என்னது? விசேஷம் உடையை காட்டிலும் சரீரம் ரொம்ப முக்கியம். கரெக்டா? உடைய சரீரம் நல்லா இருந்தா தானே ட்ரெஸ் போட முடியும். அதே மாதிரி ஜீவன், ஆகாரத்தை காட்டிலும் ஜீவன் முக்கியம். அப்ப ஆகாரம் சாப்பிடுறதுனால நம்ம ஜீவிக்கிறோம் இல்ல, கர்த்தருடைய கிருபையினால தான் நம்ம ஜீவிக்கிறோம். அல்லேலூயா. அது என்னது? கர்த்தருடைய பரிசுத்த மன்னா தான் வேத வசனம். இந்த வேத வசனத்தை அனுதினமும் தியானிச்சுட்டே போனீங்கன்னா சாப்பாடே மறந்துடுவோம். 2 நாளா அப்படிதான், 2 பேரும் உட்கார்ந்து பண்ணாங்க, மணி 3 மணி 4 மணி ஆயிடுச்சு. மத்தியானம் சாப்பாடும் சாப்பிடல, காலை சாப்பாடும் சாப்பிடல, மறந்துச்சு. ஏன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்குற இந்த பைபிளுடைய வேர்டுகள் நமக்கு ஆகாரமாய் வந்துச்சு. அது பரலோக மன்னா அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதுல இந்த பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது மத்தேயு 18 3-4 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். I assure you that unless you change and become like the children, you will never enter the kingdom of heaven. இது 2வது பாயிண்ட். பிள்ளைகளை போல ஆகணும். ஆனா இங்க அவர் சொல்றது மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகணுமா, என்னைய போல ஆகணும் கூட சொல்ல. ஏசப்பா, நீங்க மனம் திரும்பணும், என்னைய போல ஆகுங்க நான் சொன்னாரு. ஒரு பிள்ளைய மாதிரி ஆகு, ஒரு சிறு பிள்ளைய போல இன்னசென்ட் ஆகு, ஒரு சின்ன பிள்ளைய போல நீ எல்லாத்தையும் பிடித்து கொண்டதை விட்டு விடாத. ஒரு சின்ன போல தகப்பனை நம்பு, நான் தான் உன் தகப்பன், அப்ப என்னையே நம்பி ஜீவிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ட்ரூலி ட்ரூலி ஆர் வெரிலி வெரிலி ஐ டெல் யூ. அதுதான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். இங்கிலீஷ்ல வெரிலி போட்டிருக்கா, ட்ரூலி போட்டிருக்கா பாருங்க. அது 4வது 3வது வசனம் போடலையா? அதுல தனு போடலையா? சில வெர்ஷன்ல போட்டிருக்கு வெரிலி ஐ டெல் யூ, ட்ரூலி ஐ டெல் யூ. ஆண்டவர் சில காரியத்தை எம்பசைஸ் பண்ணி சொல்லுவார். சில காரியம் முக்கியமான காரியம்னா அங்க ட்ரூலின்னு போட்டிருப்பாரு. ஆனா தமிழ் பைபிள்ல மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நிஜமா நான் சொல்றேன், சத்தியம்னு சொல்ல மாட்டேன். நம்ம கிறிஸ்தவர்கள் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு வேதத்துல போட்டுருக்கு. யாராச்சும் பண்றீங்களா? சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா ஆணையா சொல்றேன். ஆணையும் இல்லை, யானையும் இல்லை, சொல்லவே கூடாது. நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நமக்கு வந்துடும். ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் நம்மகிட்ட அப்படி சத்தியம் பண்ணுவாங்க, எங்க அம்மா மேல ஆணை, என் பிள்ளை மேல ஆணை. அந்த பிள்ளை என்ன செய்ய பாவம், அதை பேர்ல போயிட்டு அதுக்கு சொன்னாங்க நிஜமா. திருடன் கூட தான் ஆணையிடுறான், என் பிள்ளை ஆணையும் நான் திருடலன்றான். ஆனா அவன் தான் எல்லாத்தையும் திருடுறான். அதனால அதெல்லாம் நம்பக்கூடாது. வேதத்துல சொல்லிட்டு நீங்கள் வானத்திலேயோ இல்ல பூமியோ பூமிக்கு இருக்கிற நட்சத்திரங்களோ அது மேல கூட நீங்க ஆணையிடாதீர்கள், இதெல்லாம் நான் உண்டாக்குனது, அது மேல ஆணையிடக்கூடாது, நீங்க சத்தியம் பண்ணக்கூடாது கர்த்தர் சொல்றாரு. அதனாலதான் இவர் சொல்றாரு, மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன், ட்ரூலி ஐ எம் டெல்லிங், ஐ எம் டெல்லிங் த ட்ரூத் that you believe me that you should become like a child. ஒரு சிறு பிள்ளையை போல நீங்கள் ஆகாவிட்டால், மனம் திரும்பி ஆகாவிட்டால் பரலோகத்தை. அப்ப இங்க பரலோகத்துக்கு போகணும்னா you should have a pure heart. இங்க என்னத்தை குறிக்கிறதா? சின்ன பிள்ளையை போல ஆகாவிட்டால்னா innocent heart you should have. நீங்க ஒரு எல்லாத்தையும் நம்பக்கூடிய, அதே நேரத்துல வெஞ்சன்ஸ் இல்லாம, பழி வாங்காம, ஒருத்தர்கிட்ட சண்டை போடாத மாதிரி ஒரு நல்ல பியூர் ஹார்ட் இருக்கிறவங்க நிச்சயமா பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. அப்ப இந்த காரியம் நீங்க சிறு பிள்ளைகள் இடத்துல வர இடம் கொடுங்கள், அவரை தடை செய்யாதுங்கள் என்று ஆண்டவர் சொன்னது ஏன்னாக்கா, இந்த 4-5 விதமான நல்ல குணங்கள் பிள்ளைகளிடத்துல இருக்கிறதுனால அதை குறித்து தான் சொல்றாரு. இந்த பிள்ளையை போல நீங்க ஆகுங்க, மனம் திரும்பி இந்த பிள்ளையை போல என்னை நம்புங்க. தன்னுடைய தகப்பனையும் தாயும் நம்புல, அப்ப என்னை நம்புங்க.
அப்படி நம்பினீங்கன்னா நீங்க பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். அடுத்தது கூட போட்டிருக்கு 4வது வசனம், அதே 18ல நான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியர் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறவன் அவனை அவருடைய கழுத்தில் ஏந்திரங்களை கட்டி 18:4 ஆகையால் இந்த பிள்ளைகள் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தை 18:4 3 வாசிச்சோம். ஃபர்ஸ்ட் முதல்ல 3 வாசிச்சோம், இப்ப 4. 18:3ல என்ன போட்டுருந்துச்சு? மனம் திரும்பி பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டீங்க. அடுத்த கண்டிஷன் சொல்றாரு, பியூர் ஹார்ட் இருக்கணும். 4வது வசனத்துல சொல்றாரு, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இங்க ஒரு புது கேரக்டர் சொல்றாரு, they are lowering themselves, they humble themselves. சின்ன பிள்ளைங்கிட்ட இந்த ஹம்பிள்னஸ் இருக்கா? சிஸ்டர் சொன்னாங்க, இப்ப உள்ள ஜெனரேஷன் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப இருக்க பாருங்க, அப்ப உள்ள ஒரு ஹம்பிள்னஸ்க்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா பைபிள்ல இருந்து? நான் யோசிச்சு பார்த்தேன், ஹம்பிள்னஸ் யாருக்கு வரும்? ஐசக். அதாவது ஆபிரகாமுடைய சன் எடுத்துக்கங்களேன், ஐசக். அவனுக்கு 12 இயர்ஸ் ஆகுது. அவனை கர்த்தர் பலி கொடுக்கும்படியாக எனக்கு கொடுன்னு ஆபிரகாம் சொல்லிட்டாரு. இவர் கூட்டிட்டு போறாரு. ஆடு எங்கப்பான்னு கேட்கிறாரு. அந்த நேரத்துல பாத்துக்குவார் கர்த்தர். இங்க விறகு தீப்பெட்டி எல்லாம் எடுத்துட்டு கழுத மேல வச்சு, மோரியா என்ற மலை 3 நாள் பிரயாணம் அவங்க வீட்டுல இருந்து. நான் சிலவழி யோசிப்பேன், ஏன் 3 நாள் பிரயாணம்? பக்கத்திலே ஒரு மலையிலயோ பக்கத்திலே ஒரு இடத்துல பலி கொடுக்க சொல்லியிருக்க கூடாது ஆண்டவர்? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? பக்கத்திலே சொல்லிருக்கலாம்ல. மோரியா மலையின் மேல போயிட்டு உன் பையன் எனக்கு பலி கொடு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அதை கீழ்ப்படிஞ்சு ஒரு கழுத மேல விறகையும் தீப்பெட்டியும் வச்சு சில சர்வன்ஸையும் கூட்டிக்கிட்டு தன் மகனையும் கூட்டிக்கிட்டு போறாரு. மலை மேல ஏறணும், 3 நாள் போகணும். அதுக்கு வேண்டிய ரொட்டி, அதுக்கு வேண்டிய தண்ணீர் எல்லாவற்றையும் எடுத்துட்டு போறாங்க. ஏன் பக்கத்திலேயே இங்க வந்து இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குப்பா, அங்க போய் நீ பலி கொடுத்துருன்னு சொல்லல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அவருக்கு சொல்லியிருப்பாரு அப்படின்னு? ஆபிரகாமே டெஸ்ட் பண்றாரு. என்ன டெஸ்ட் பண்றாரு? ஏமாத்திட்டு எங்கிட்டாச்சு தப்பிச்சு. ஆமா, 3 நாள் பிரயாணத்துல தப்பிச்சு போயிருவாங்கல்ல. அப்ப உடனே இங்கே பக்கத்திலே பண்ண சொல்லிக்கலாம்ல. அதாவது தன் மனசு பலி கொடுக்கணுமா வேண்டாம்? என் பையனை பலி கொடுக்க சொல்றாரு. 3 நாள் டைம் கொடுக்குறாரு. 3 நாள் நீ போற, 1 நாள் பிரயாணம் பண்ணியாச்சு. பண்ணாக்கா இப்ப நம்ம கொடுத்துதான் ஆகணுமா? அங்கதான் போகணுமா? டெம்டேஷன். லீட் அஸ் நாட் இன்டு டெம்டேஷன். எங்களை சோதனைக்குட்படாதபடி எங்களை எல்லாத்திலிருந்து ரட்சித்து காத்துக்கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை ஜெபம் பண்றோம். ஏன்னாக்கா உங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்ல சொன்னா, you have to wait upon the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்துல நீங்க வெயிட் பண்ணக்கூடிய காரியம் 3 நாள். அவனுக்கு அதான், அவன் மனசு சேஞ்ச் ஆகுதா இல்லையா? கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கொடுக்குறேன்னு கிளம்பிட்டான். பாதி வழியில மனசை மாத்திட்டு வாபஸ் வந்துட்டான்னா, ஒய்ஃப்டையும் சொல்லல. ஒய்ஃப் சொன்னாக்கா நிச்சயமா விட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா சாரா ரொம்ப நல்லவ, சொல்லிருக்க மாட்டா. ஆனா சொன்னாக்கா ஒருவேளை பையனை 100 வயசுல குழந்தைய பெற்றுட்டு அவனை தான் பலி கேட்கணுமா? பக்கத்துல இன்னொரு ஆளை பார்த்து கொடுக்க கூடாது. சர்வெண்ட் பிள்ளைங்க எவ்வளவு இருக்கு? 318 சர்வெண்ட் அவருக்கு, 318 சர்வெண்ட்ஸ். அதுல ஒரு பிள்ளைய பலி கேட்க கூடாதா? ஓம் பிள்ளைதான் வேணும், 100 வயசுல பெற்ற பிள்ளைதான் வேணும். 3 நாள் தான் நீ பிரயாணம் செய்யணும். மலை மேல போய் உச்சியில நீ போய் எனக்கு பலி கொடுக்கணும்னு சொன்னா, it is a test, long time, 3 days, whether you are very strong or very confirmed faith you have or not. உன்னிடத்துல இருக்கிற விசுவாசம் எவ்வளவு டீப்பா இருக்குது, உன் மனசை மாத்திக்கிறியா இல்லையா? சிலவங்க நம்ம என்ன செய்யறோம், தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆண்டவர் இதை செய்தால் அதை செய்வேன் அப்படின்னு நம்மளே ஒரு எடுத்துக்கிறோமா? ஆண்டவர் சிலவங்க என்ன செய்வாங்க, இதை செய்தால் நான் காணிக்க கொடுக்குறேன், இல்ல சாட்சி சொல்லுவேன். சிலவளை காணிக்க கொடுக்க முடியாது, சாட்சி சொல்லுவேன். நான் செய்யறாங்களா? மனசு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அவர் என்னத்துக்கு இருக்கிறாரு? அதுக்கு தானே இருக்கிறாரு ஆண்டவர். ஒருத்தர் சொன்னாரு, கர்த்தர் அதுக்கு தானே இருக்குது. அவருக்கு போய் சாட்சி சொல்லணுமா? அவருக்கு போய் காணிக்க கொடுக்கணுமா? காணிக்க வாங்காமலே என்னை ஆசிரிக்க கூடாதா? அப்பா உன் காணிக்க எந்த மூலைக்கு? அது நம்ம கொடுக்குற 10 ரூபாய் 3 ரூபாய் எந்த மூலைக்கு? அவர் தான். இந்த உலகத்துல எவ்வளவு டன் கோல்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கோல்டு உருவாயிட்டே இருக்கு. ஆனா வேதத்துல போட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த பூமியில உள்ள எல்லா கோல்டும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடறாங்க ஆண்டவர். யார் யார் என்ன பதுக்கி வச்சாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அதை அங்கே போயிடும், ஃப்ளை ஆயிட்டு. கோல்டுக்கு அவ்வளோ மரியாதை கர்த்தர் படைச்சது எவ்வளோ லேக்ஸ் ஆஃப் டன்ஸ். இப்போ கூட சொல்லிக்கிறாங்க 4 லட்சம் டன்னு இப்போ நம்ம வச்சிருக்கிறது. சைனீஸ் இந்தியன்ஸ் தான் ஜாஸ்தி ஜுவல்ஸ் வச்சிருக்காங்க. எவ்வளோ எல்லா ஜுவல்ஸும் இப்பவே காணா, இன்னும் எடுக்க வந்துகிட்டே இருக்கு.
இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் அதை நம்ம கேட்டாரா? கேட்கலையே. நீ வாயை திறந்து எனக்கு சாட்சி சொல்லு போதும். நீ வாயை திறந்து என்ன நேர்ந்துக்கிட்டே அதை செய். என் பர்த்டேல கர்த்தர் ஒரு வருஷத்தை கூட்டி கொண்டார். ஒரு சின்ன காணிக்கை ஆண்டவர் அதிகமா எதிர்பார்க்கறது இல்லை. 1 மாசம் சம்பளத்தையா கேட்கிறாரு? இல்ல அவ்வளவா. நீ சாட்சி சொல்றதா முக்கியம். காணிக்கை காட்டிலும் சாட்சி சொல்றதா முக்கியம். அப்ப இங்க சொல்றது தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பாருங்க. 2 விதமான கேரக்டர். ஒண்ணு, இந்த பிள்ளையை போல ஆகாவிட்டார் மனம் திரும்பி இந்த பிள்ளையை போல. அப்ப மனம் திரும்பினா நீ இதுவரைக்கும் நடத்தின வாழ்க்கை திரும்பி you have to turn 360 degrees or 180 degrees. நீ போன பாதையை மாத்திக்கோ. இப்ப நீ எந்த பாதையில போயிட்டு இருக்க? இப்போ சிலவங்க இப்ப நான் சொல்றேனே, இந்த வயசுல எங்க அப்பா தான் எனக்கு முக்கியம், எங்க அப்பா சொல்லி கொடுத்தா நான் அதை செய்வேன் சொல்றேமா, எங்க டேடியுடைய தான் கரெக்டா நான் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது கரெக்டா தப்பா? டேடி கரெக்டா தப்பா அவருக்கே தெரியாது. அவர்கிட்ட போய் கேட்டோம்னாக்கா என் மனசாட்சி பிரகாரம் சொல்லுவேன் நான் செய்யறேன். மனசாட்சி என்ன சொல்லுது? 2 விதமான மனசாட்சி இருக்கு. நல்ல மனசாட்சி இருக்கு, துர்மனசாட்சி இருக்கு. இவர் எதுக்கு கீழ்ப்படிவாரு? துர்மனசாட்சி. நம்மளே அப்படிதான். அதுதான் வின் ஆகும். நன்மனசாட்சி வின் ஆனதான் இது வரைக்கும் ஹிஸ்டரியே இல்லை. ஆனா மனசாட்சி பிரகாரம் நடக்க சொன்னார் ஆண்டவர். தன்னைத்தானே என்ன செய்யணும்? மனம் திரும்பி இது வரைக்கும் நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் செஞ்சிருக்கிறேன். நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னா சிலவங்கள ரோல் மாடலா எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுடைய அதிகாரிகள், நம்ம நாட்டில் இருந்த இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க, அவங்களுடைய ஹிஸ்டரிக்குள்ள போனீங்கன்னா அவங்ககிட்ட எவ்வளவு தவறுகள் இருக்குன்னு கண்ணத்தையும் கரெக்டா நீங்க மேலாப்ல பண்ணி எனக்காக ஃபைட் பண்ணாங்க இந்த இந்தியா தேசத்துக்கு சுதந்திரத்துக்காக. ஆனா அவங்களுடைய பர்சனல் மேட்டர், அவங்களுடைய பர்சனல் லைஃப் ஹவு பியூர் இட் இஸ், யூ கனாட் ஃபாலோ தட். அவரை போல நீங்க ஆக முடியாது. அவரை விட நீங்க நல்லவங்க. நான் நம்ம நல்லவங்க, அவங்கள போல நம்ம தப்பு செஞ்சிருக்க மாட்டோம். நம்ம மூதாதையர் காட்டிலும் நம்ம நல்லவங்க. அப்படின்னா யூ ஷுட் நாட் ஹோல்ட் எனி அதர் பர்சன் as a role model for you unless otherwise Jesus Christ is the creator of our heaven and earth. Hallelujah. அவர்தான் நமக்கு ரோல் மாடல். என்னிடத்துல பாவம் உண்டோ என்று உங்களில் யாராச்சும் சொல்லக்கூடுமா அப்படின்னு சவால் விட்ட ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். நீ யாராச்சும் சொல்ல முடியுமா என்கிட்ட பாவம் இருக்குன்னு அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அவர் பின்னாலேயே இந்த சாரிசிஸ் அண்ட் பாரிசிஸ் வந்துட்டே இருக்காங்க. 2 பேர் அவங்க கை கழுவாம சாப்பிட்றாங்க. நீங்க போதிக்க கூடாதா? நீங்க இப்படி பண்றீங்களே, ஞாயிற்றுக்கிழமை சாபத் டே அன்னைக்கு ஒருத்தர் குருடனை சுகப்படுத்துறீங்களே, அது மோசேயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஆப்போசிட் ஆயிடுச்சு, நீங்க ஏன் அந்த வேலையை செஞ்சீங்க? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆனா ஒண்ணு செய்யுங்க, சண்டே நீங்க நல்ல காரியம் செய்யலாம், நல்ல காரியத்தை சண்டே செய்யலாம். அதுக்காக நீங்க ஆலயத்துக்கு வராம செஞ்சா கூட பரவாயில்ல. ஆனா ஆண்டவர் சொன்னது, இயேசுக்கு சொன்ன நீ பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல அது ஒரு முக்கியமான கமாண்ட்மெண்ட். பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இப்ப எங்க 2 பேருக்கு ஒரு நல்ல காரியம் வந்துச்சு. என்ன தெரியுமா? சண்டே நோ குக்கிங். என் மகளுக்கு சொன்னோம், என்ன டாடி நாங்க நேத்தே குக் பண்ணி வச்சுட்டோம். பரவாயில்ல, என்ன அது சிக்கன் வச்சுட்டாக்கா 2 நாள் இருக்காதா? நேத்தே செஞ்சு வச்சுட்டோம்னா இன்னைக்கு ஒரு கவலை இல்லை. காலையில டிஃபனும் கிடையாது, நேரம் மத்தியானம் ஒரு வெளுத்து வாங்கலாம். காலை சாப்பாடு சாப்பிட்டோம்னா ஒரு தூக்கம் போட்டோம்னா திரும்ப 6:30க்கு எழுந்திரிச்சோம்னாக்கா அது ஒரு டிஃபனு. அப்புறம் நைட்ல சாப்பிட்றோம். அப்ப என் மகன் சொன்னா, நீங்க தான் சாபத் தினத்தை கரெக்டா அனுசரிக்கிறீங்க டாடி. மோசேயுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க தான் அனுசரிக்கிறீங்க. ஆனா எங்க டாடி கூட செய்வாங்க. எங்க டாடி முதல்ல சொல்லிடுவாங்க, சாட்டர்டே எல்லாம் பண்ணி முடிச்சிடும். வீடு கண்டிப்பா பூட்டப்பட்டிருக்கணும். சண்டே நம்ம வீடு திறக்கவே கூடாது, எல்லாம் சர்ச்சில் இருக்கணும். யாராச்சும் ரிலேஷன் வந்தா கமல் மீட் மீ இந்த சர்ச், நாட் இன் த ஹவுஸ், பிகாஸ் அவர் ஹவுஸ் வில் பி லாக்ட். அது லாக் பண்ணிருப்போம், நீ நேரம் அங்க வந்து பாரு. அப்புறம் அவங்கள வந்த பிறகு வீட்டுல எப்படி இருக்கிறீங்க மாமா அப்படின்னு அப்படி கேட்போம். ஏன் வந்த பிறகுதான் கேட்போம். அது வரைக்கும் ஒன்றும் விஷயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சர்ச்சில் தான் அவங்கள பார்ப்போம். இப்போ சொல்லுவாங்க, இப்பயும் கூட எங்களை பற்றி சண்டே அவங்க கணிக்க மாட்டாங்க கொடுங்க. இப்போ கூட ஃபோன் வச்சு அவங்களுக்கு தெரியும், இப்போ சர்ச்சு முடிஞ்சிருக்கும்னு அவங்க நினைச்சு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்கு மனத்தாழ்வு ரெட்ட சொன்ன, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனோ அவன் தான் பரலோகத்துல பெரியவன். நம்மகிட்ட தாழ்மை இருக்கா? இந்த பிள்ளைங்கிட்ட தாழ்மை இல்லை. நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா கர்த்தர் இங்க சொல்கிறது, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன். அப்படின்னா அந்த பிள்ளை என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது, ஏதாவது ஒண்ணு கேளுங்களேன், எனக்கு தெரியாது. அதுதான் தாழ்த்துறது. அந்த மாதிரி ஒண்ணு தெரியாதுன்னு சொல்ல வேண்டாம். நீங்க நான் செய்ய மாட்டேன், இது மாதிரி செய்ய மாட்டேன், எங்க டாடி சொல்லியிருக்காங்க செய்யக்கூடாது, தப்பு அடிச்சிருவாரு, அந்த ஒரு பயம் இருக்குல்ல, அதுதான் தாழ்த்திக்கிறது. ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு, நான் செய்ய மாட்டேன். எங்க டாடி என்னை திட்டுவாரு, நான் செய்ய மாட்டேன். போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு, போகக்கூடாது. வெளியில போகாதன்னு சொல்லிக்கிறாரு, போக மாட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு ஒபீடியன்ஸ், இம்ப்ளிசிட்டி ஒபீடியன்ஸ், சொன்ன உடனே கீழ்ப்படுகிற காரியம் பிள்ளைங்கிட்ட உண்டு.
ஒரு பிள்ளைகிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா விடாது. என் பிள்ளைங்களுக்கு அப்படிதான். அது எப்படி வச்சு தெரில. சொன்னமா டிவி ஆன் பண்ணக்கூடாதுன்னு ஆன் பண்ணக்கூடாது. விசிஆர் போட, அந்த காலத்தில் விசிஆர்னு ஒன்று இருந்துச்சு. சண்டே வந்தால் ஒரு நல்ல ஒரு படம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. அதை சொல்லிட்டா பிள்ளைங்கிட்ட, இன்னைக்கு போடக்கூடாது, நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம், ராத்திரி 11 மணிக்கு வருவோம், இன்னைக்கு நீங்கள் பாடத்தை படிச்சிருக்கணும், அவ்வளோதான். அப்படியே கீழ்படிவாங்க. கரெக்டாக வந்தோடனே அங்கே எங்களுக்கு ஒரு போர்டில் எழுதி வச்சுருவாங்க, என் மகன், டேடி we have done our homework, we have not switched on the VCR, please bless us, we are going for sleep, we have taken food, I have given the food to both sisters. அவன் எழுதியிருப்பான், 2 பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துட்டேன் சாப்பாடு, எங்களை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ பிள்ளைங்க கீழ்ப்படிதுன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தாழ்மை நம்மகிட்ட இருக்கணும். அப்போ இங்கே 3வதாக நம்ம சொல்கிறோம், இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்திருக்கணும், அவன் தான் பரலோகத்தில் பெரியவனா இருப்போம். இப்போ நான் நினைக்கிறேன் பரலோகத்தில் கூட கிரேட் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு லோயர் கிரேட் ஒரு ஹையர் கிரேட் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்திலே பெரியவனா இருப்பான், கை கொள்ளாம போதிக்கிறவன் சிறியவனா இருப்பான். பெரியவன் சின்னவன், இங்கே தாழ்த்துகிறவன் பரலோகத்துல என்ன இருக்குன்னா பெரியவனாய் இருப்பான். அப்போ நம்ம வந்து ஹம்பிள்னஸ் நமக்கு வேணும். சின்ன பிள்ளைய போல இன்னசென்ட். நம்மளை பார்த்து 4 பேர் சொல்ல ரொம்ப இன்னசென்டா இருக்கீங்க, உலகமே உங்களுக்கு தெரியலையே சிலவங்க சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க உலகத்துல மிஞ்சிருவாங்க. உலகமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சிஸ்டர், வெளியில எல்லாம் என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது, ரொம்ப இன்னசென்டா இருக்கிறீங்க அப்படின்வாங்க. அதுதான் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. இந்த பிள்ளையை போல நீங்க ஹம்பிள்னஸ் உங்கள்கிட்ட வேணும். அந்த பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனை எப்படி நம்புதோ அது மாதிரி நீங்க நம்பணும். இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, அந்த ஒபீடியன்ஸ் நமக்கு வேணும். அதே நேரத்துல இந்த பிள்ளைய அந்த மனம் திரும்புற ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். சின்ன பிள்ளைகிட்ட சொன்னீங்கன்னா நீ செய்யக்கூடாதுன்னா செய்யாம இருக்குங்க. அதுல நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம், பிள்ளைங்களும் அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்ப இங்க 2 காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த இம்ப்ளிசிட்டி ஒபீடியன்ஸ் as well as you have to humble yourself. 4வது வசனத்துல தன்னை தாழ்த்துகிறவன் பரலோகத்திலே பெரியவன். அப்ப பரலோகத்துல நீங்க பெரியவனா இருக்கணுமா வேண்டாம்? ஆண்டவர் பிள்ளைகளை வரவிடாதீங்கன்னு சொன்னதுல இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. என்னிடத்துல தடை பண்ணாதீர்கள். அப்ப பிள்ளைங்களை கர்த்தர் வேதத்துல போட்டிருக்கு, அவர்கள் தலைமையில கை வைத்து ஆசீர்வதித்தார். பிளஸ் பண்றது ஆண்டவராக தான் நீங்க பார்க்கலாம். நம்ம கூட நிறைய பேர் அப்போ சில பாஸ்டர்ஸ் சொல்றாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் பிளஸ்ஸிங் வாங்காதீங்க, தலையை காட்டாதீங்க. சில சர்ச்சில் அப்படி சொல்றாங்க, நம்ம சர்ச்சில் அப்படி கிடையாது. சில சர்ச்சஸ்ல சொல்றாங்க, நீங்க தலையை காட்டாதீங்க, பிளஸ் தலைமையில கை வச்சு யாரும் ஜெபம் பண்ண விடாதீங்க. ஆண்டவர் தலைமையில கை வைத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அதாவது நம்ம வந்து ஆசீர்வதிக்கணும், பெரியவங்க வந்து ஆசீர்வதிக்கணும், கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க. உங்க டேடி மம்மிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும். அவர் குடிக்கிறாரோ அவர் வெறிக்கிறாரோ நமக்கு தேவையில்லை. என்னுடைய டேடி அவ்வளவுதான். என்னை பெற்ற தாய், தாயுடைய காலில் விழுந்து, காலில் விழக்கூடாது பைபிளில் போட்டிருக்கு, அவங்கள்ட்ட முழங்கால் போட்டு மம்மி என்னை ஆசீர்வதிங்க. நாங்கள் ரொம்ப தொந்தரவுன்னா காரில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள 3 பிள்ளைகள் வந்து முடிச்சு, டேடி தாத்தா ஆசீர்வதி ஆசீர்வதி 3-4 தடவை ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ தூரம் பிளஸிங் வாங்க. அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும். தட் இஸ் ஆல்சோ ஷோஸ் யுவர் ஹம்பிள்னஸ். த சில்ட்ரன் ஹம்பிள்னஸ். ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிக்க படிக்க நமக்கு புத்தி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வாங்குறது மனசே வராது. கரெக்டா? புத்தி கம்மியா இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஹம்பிள்னஸ். கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஆமா என்ன ஆசீர்வதிச்சிட்டாக்கா ஆசீர்வாதம் வந்துருக்கும். அது ஆர்கியூமெண்ட் வேற. நல்லா படிச்சிருவேனா, பாஸ் பண்ணிடுவேனா, இதெல்லாம் நம்ம என்ன செய்யறது, அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லவே முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, யூ டு கெட் த ஹம்பிள்னஸ், யூ டு டேக் த பிளெஸிங் ஃப்ரம் யுவர் மம்மி அண்ட் டேடி. நான் சொல்லுவேன், பெரியவர்கள் எடுத்துட்டு நீங்க வாங்குங்க. பக்கத்துல உள்ள ஒரு தாத்தா இருக்காரா, போய் வாங்குங்க, பரவாயில்ல, எங்கனாலும் பிளஸ் பண்ணுங்க. ஏன்னா மனசார ஆசீர்வதிப்பாங்க அவங்க. they don't have any evil spirit. அவங்க மனசு நிச்சயமா இந்த பிள்ளை நல்லா வரணும்பா, நல்ல வாழ்க்கை இதுக்கு அமையணும், இது நல்லா படிச்சு நல்லா வரைக்கும்னு சமாதானமா சொல்லுவாங்க. மற்றவங்க போய் ஆசீர்வாதம் வைத்தறிச்சல்ல சொல்லுவாங்க. அப்புறமா படிக்கவே மாட்டா, முட்டாளி, இதுக்கு என்னத்தை வரும் அப்படின்னு அவங்க போய் சொல்லுவாங்க. ஆசீர்வச்சு நல்லா ஆசீர்வச்சிருவாங்க. அப்புறமா இன்னொருத்தட்ட சொல்லும் போது, இவன் என்னத்தை உருப்படுவான், இவன் ஒண்ணுமே கிடையாது, லாயக்கே கிடையாது அப்படின்வாங்க. அந்த மாதிரி டபுள் மைண்டட் இருக்குன்னு நம்ம ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது. ஆனா அவங்க பிளஸ் பண்ணதுதான். யாக்கோப கர்த்தர், அதாவது ஐசக் வந்து யாக்கோப் 2 பேர் பிறந்தாங்க. 2 அண்ணன் தம்பி பிறந்ததுல ஆசீர்வச்சிட்டான். தம்பியை நல்லா ஆசீர்வச்சிட்டாரு அவர், அவங்க அப்பா. அது அப்படியே கைப்பிடி வருது. நான் இப்ப எப்படிப்பா உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியும், எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டேன்ன்றாரு. அப்ப ஆசீர்வாதம் கூட திருப்திகரமா கூட வாங்கலாம்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு. ஏன்னா யாக்கோபு அவங்க மூத்த அண்ணன் ஏசா மாதிரி அவங்க அம்மா எல்லாம் போட்டு அவனுக்கு நிறைய கையிலெல்லாம் ஹேர் இருக்குமா, அதுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி அதனுடைய தோலை எடுத்து சுத்தி அவங்க அண்ணே மாதிரி காட்டணும். அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அவர் தடவி பார்த்துட்டு
என்னப்பா இதெல்லாம் நீ வந்து பெரிய பையன் மாதிரி ஏசா மாதிரி தான் இருக்க, ஆனா உன் வாய்ஸ் வந்து யாக்கோப் மாதிரி இருக்கேன் அப்படின்னு டவுட் வேற. சரிவா பரவாயில்ல உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துறேன்னு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா அண்ணே வர்றான், வேட்டையாடிட்டு எனக்கு ருசியா பதார்த்தம் சமைச்சு கொடுனாரு. இவங்க அம்மாவே பார்ஷியாலிட்டி, அண்ணே வாங்கிட வேண்டாம் நீ வாங்க முதல்ல உனக்கு நானே சமைச்சு தரேன்னு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து சமைச்சு அவங்க அப்பா நல்லா சாப்பிட்டுட்டு பிளஸ் பண்ணாரா. அப்புறமா வர்றான் இவன் வேட்டையாடிட்டு, டாடி உங்களுக்கு சமைச்சு கொண்டாந்துருக்கேன் ஆசீர்வாதம். இப்பதானே பண்ணி வாங்கின, திரும்ப நீ ஐயோ நான் வாங்கல நான் தான் ஏசா. அப்போ தம்பி தான் என்னைய மாதிரி ஆக்ட் பண்ணி வாங்கிட்டானா அப்படின்னு. ஆமாப்பா உனக்கு தெரியாம நான் எல்லா ஆசீர்வாதையும் தம்பி கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. எனக்காக ஒரு ஆசீர்வாதம் வைக்கலையா கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு பிளஸிங் கூட எனக்கு வைக்கலையாரு, நிறைய அவனுக்கு கொடுத்துட்டேன் பாரு. கடைசியில ஒரே பிளஸிங்ல அடிச்சாரு பாருங்க, அவனே நீ ஆளுகை செய்வாய். அவன் எப்படிப்பட்ட ஆளு, நல்ல ஆசீர்வாதம் பெற்றவனா இருந்தாலும் அவனுக்கு லீடர் நீ தான் பார்ப்போம், ஒரே பிளஸிங். ஆனா திருட்டுத்தனமா கூட தாய்மார்கள் சொல்லி தம்பியை ஆசீர்வச்சு அவனை பெரிய யாக்கோபை பெரிய ஆளாக்குனார். இன்னைக்கு அவங்க வம்சம் தான் அவனுக்கு 12 பிள்ளைகளை பெற்றா, எல்லாத்தையும் இன்னைக்கு தேசத்தை நிரப்பியிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஆளுகளாக கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. யாக்கோபின் சந்ததி, யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுல உங்க அம்மா ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, அது கண்டிப்பா நிறைவேறும். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, ஐயோ நம்ம மம்மி ஆசீர்வாதம் கொடுத்தாக்க அது எப்படி நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நல்ல எண்ணத்துலதான் சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க பெரியோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், வயசானவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் தருங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியம், அதனாலதான் எபிஷியன்ஸ் 6:42 கர்த்தர் சொல்லுகிற காரியங்க பாருங்க. கொலேஷியன்ஸ்ல 3:20 இருக்குது, அதேதான். எபேசியர் 6:42 6:42 42 இல்லையோ? சரி, முதலே வாசிங்க. கர்த்தருக்கு சோதரம். எபேசியர் 6:1. Children obey your parents. அது 6:1 தான் இருக்கு. 6:1 வாசிங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆசீர்வாதம் வாங்குறத காட்டிலும் கீழ்ப்படிறது முக்கியம். பிளஸிங் நல்லா வாங்கிட்டு அப்புறமா மம்மி சொன்ன வேலையை செய்யலைன்னா there is no use of getting blessings. blessing நிறைய வாங்கிக்கிறது, அப்புறம் அம்மாவே ஏமாத்துறது. அதை இதை எடுத்துட்டு வாமா, கொஞ்சம் அந்த இது பால் கொதிச்சுச்சா பாரு, அம்மா உனக்கு வேற வேலை இல்லை, சும்மா நீ போய் பாரு, உனக்கு என்ன வேலை. இல்லைங்க அவ்வளோ நல்லா அழகா சொல்லுதுங்க. நான் படிச்சுட்டு இருக்கேன், இவங்க நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன், அப்புறமா செய்யறேன். அதுக்குள்ள அவங்க தாத்தா சொல்லுவாரா, அம்மா நீ பைபிள் எப்போ வேணாலும் படிக்கலாம், முதல்ல கிச்சன்ல என்ன நடக்கும் உங்க அம்மாவுக்கு ஒபே பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. என் ஒய்ஃப் சொல்லுவாங்க அடிக்கடி. ஏன்னாக்கா ஒபீடியன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஆக்டிவிட்டிஸ். முதல்ல சொன்னதை மம்மி சொன்னதை செஞ்சிரு. எங்க அப்பா கூட சொல்லுவாங்க, நீ முதல்ல நான் சொல்றதை செஞ்சிரு, அப்புறம் அடி வாங்கினா கூட முதல்ல அடி வாங்கிக்கணும். அது வேற நமக்கு முடியாத காரியம். செய்யாத தப்புக்கு அடி வாங்கிக்கோ, அப்புறமா நான் கூல் டவுன் பண்ண பிறகு என்கிட்ட வந்து சொல்லு, அப்புறம் நான் அவனை ப்ரெஸ் பண்றேன்னு. முதல்ல எங்க அப்பாவுக்கு பேங்க் கேன்சர் சொல்லாத, முதல்ல எனக்கு ஆர்கியூ பண்ணாத, அதனால எனக்கு கோபம் ஜாஸ்தி வரும், நான் நிறைய அடிச்சிருவேன். நீ நிஜமாவே இன்னசென்ட், நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன், அண்ணன் தான் பண்ணிருப்பான், நான் உன்னை தப்பா நினைச்சு அடிச்சிருப்பேன், வாங்கிக்கோ, ஒரே அடி வாங்கிக்கோ. அதுக்கப்புறமா வந்து டேடி நான் செய்யல, அண்ணன் தான் மெயின்டா சொன்னேன்னாக்கா ஐ வில் பி அ குட் ஃபாதர் ஃபார் யூ அப்படின்னு வரீங்க டேடி. அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டது எங்கள் டேடிட்ட. அது மாதிரி தான் நீங்கள் பேக் கேன்சர் சொல்லவே கூடாது. மன்னிக்கு செய்ய சொன்னால் என்ன வேலை செய்கிறீங்களோ, வெதர் யூ ஆர் ரீடிங் த பைபிள், வெதர் யூ ஆர் டூயிங் த ஹோம்ஒர்க், வெதர் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம், கீப் இட் அஸ் இட் இஸ், தென் ரன் டு த பிளேஸ் அண்ட் டூ இட். தட் இஸ் த ஒபீடியன்ஸ். அதான் சொல்றாரு ஆண்டவர் அந்த 6வது வசனத்துல, children obey to the parents, that is correct. அதாவது அதுதான் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியுங்கள் ஒரு வாசனத்தை சொல்லிங்க. என்னதுன்னா எல்லாத்தையும் தப்பானதெல்லாம் சொன்னா நீங்க கீழ்ப்படிக்கூடாது. அப்பா இங்க இருப்பாரு இல்லைன்னு சொல்றா அப்படின்னு அர்த்தம். உள்ளதான் இருப்பாரு. அவங்ககிட்ட கேட்டா கடன்காரன் வந்திருப்பான், ஏன் அப்பா இல்லைன்னு சொல்லி அப்படின்னு. எங்க அப்பா சொன்னாரு அவர் இல்லைன்னு சொல்ல சொன்னாரு. சில நல்ல பிள்ளைங்க அழகா சொல்லுங்க. எங்க அப்பா சொன்னாரு உள்ளதான் இருக்காரு வேணான்னு சொன்னாரு, அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. அதாவது கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிங்க. நல்ல காரியத்தை நீங்க கீழ்ப்படியும். அப்பா வந்து நீ போய் பாட்டில் போடுனாக்கா போட முடியுமா என்ன?
அது மாதிரி அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்குள்ள கரெக்டா கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அதுதான் சொல்லி உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா 3வது வசனத்துல தகப்பனையும் கனம் பண்ணுவாயா என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது. அப்படி நீங்க வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆயுசு நாட்களே கர்த்தர் கூட கொடுப்பாரு. உங்களுக்கு லாங் லைஃப் வேணுமா டேடி மம்மி கீழ்ப்படியும், அவங்களை கனப்படுத்தணும். கீழ்ப்படிது போக யூ ஹேவ் டு ஹானர் தம். எங்க டேடி ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட எவ்வளோ கெட்ட குணம் இருந்தாலும் டேடி நல்லவர் தான் சொல்லணும், வேற வழி கிடையாது. ஆனால் டேடி தான், மம்மி தான். அவர் கெட்டவரோ நல்லவரோ டோன்ட் சீ த இன்னர், அது ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆனால் அவர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். இங்கே போட்டிருக்கு உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனை. என்னத்துக்கு? உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்காக. உங்களுக்கு ஆயுசு நாட்கள் நீடிக்கணும்னா டேடி கனம் பண்ணி தான் ஆகும், வேற வழி கிடையாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு சோதரம் உண்டாவதாக. இவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. இதில் ஒன்றும் நிறைய காரியங்கள் இல்லை. கர்த்தர் நம்ம நிறைய காரியங்களை கண்டுபிடிச்சிட்டோம். இம்ப்ளிசிட்டி, ஒபீடியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் பியூர் ஹார்ட், இன்னசென்ட் ஹார்ட்டு. அதுக்கப்புறமா நமக்கு சொன்னது போல சிறு பிள்ளையை போல ஆனால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அது போக சிறு பிள்ளைகளை போல பரலோகத்தில் பெரியவராக இருக்கிறாங்க. ஆனால் சொன்னதை செய்யணும். கற்பனையில் சொல்லியிருக்கா செய்யணும். செஞ்சாக்கா நீங்கள் பரலோகத்தில் பெரியார், செய்யலைனாக்கா அங்கே சின்ன ஆள், அவ்வளோதான். பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னு சொல்லலை. அது துன்மார்க்கமாக இருந்தால் தான் ஆண்டவர் கொஞ்சம் யோசிப்பார். அது கூட நமக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தருக்கு ஆயுசு நாட்கள் கொடுக்குறாருல்ல, 50 வருஷம் 60 வருஷம். ஏன் கொடுக்குறாரு சொல்லுங்க? ஏன் நமக்கு ஏற ஜாஸ்தி கொடுக்குறாரு சொல்லுங்க? நீ ஏதாவது நல்லது செய்யறியா இல்லையா வாழ்க்கையில? 70 வயசு எனக்கு ஏன் கொடுக்குறாருன்னா நான் ஏதாவது நல்ல செய்யணும். 80 வயசு வரைக்கும் இருக்கிறாருன்னா நான் நல்லது செய்யணும், ஒபீடியண்டா இருக்கணும், பிள்ளைகளுக்கு ரோல் மாடலா இருக்கணும், மற்றவங்களுக்கு சமுதாயத்துல சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஹெல்பிங் நேச்சர் நமக்கு வரணும். அதுக்காக தான் நமக்கு ஆயுசை கொடுக்குறாரு. அதை விட்டுட்டு நான் நல்லா சாப்பிட்டேன், அதெல்லாம் சாப்பிட்டேன், அதனால தான் நான் கெட்டியா இருக்கிறேன் அப்படின்னாக்கா என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் சாப்பிட்டு நீ என்னத்துக்கு பிரயோஜனம்? நிறைய ரகசியத்தையும் ஒரு ஆள் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லுவோம். ஏசு சொல்றாரு, என்னுடைய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹையர் டிகிரி ஆஃப் கனெக்ஷன். அதுதான் பெரிய ஒரு சந்தர்ப்பம். தாயிட்ட கூட சில ரகசியத்தை சொல்ல முடியாது, தந்தைகிட்ட சொல்ல முடியாது, பிரதர்ஸ்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லா ரகசியத்தையும் சொல்லலாம் நம்ம. அதனாலதான் ஏசு சொல்றாரு, நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கேன், ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவரை ஒரு ஸ்நேகிதனா வச்சு, ஒரு ஸ்நேகிதன் ஒரு பிரதர் ஒரு சன் ஒரு ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுப்போம். பிரதருக்காக கொடுக்குறானோ இல்லையோ ஃப்ரெண்டுக்காக கொடுப்போம். ஏதாவது போலீஸ் அந்த போலீஸுங்க பிடிச்சிட்டு போனா டேடி, அதாவது அண்ணன் தம்பிக்காக உயிர் கொடுக்குறவங்க கிடையாது. அவன் நல்லா உயிரிட்டு விடு, அவன் பண்ண அக்கிரமத்துக்கு போறாங்க. ஆனா அண்ணன் தம்பியை காட்டிலும் ஃப்ரெண்ட்ஸ்னாக்கா உயிரே கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்டை போலீஸை பிடிச்சிட்டு போறான், நான் போய் அவனுக்காக ஃபைட் பண்ணுவேன். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அப்போ கர்த்தர் நம்முடைய ஃப்ரெண்டு, நீங்க அவருக்கு ஃப்ரெண்டு. அவர் ஏன் ஃப்ரெண்டு நம்மளை கூப்பிடுறாருன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவன் தான் ஃப்ரெண்டாக. நான் சொன்னா செய்வான் என் ஃப்ரெண்டு. இருந்து ஃபோன் பண்றாங்க அமெரிக்காவுக்கு, நம்ம ஒரு பையன் வர்றான்ப்பா, அவனுக்கு அங்கே அக்காமடேஷன் கொடுனா டக்குன்னு செய்வோம். நம்ம பிரதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்கு அங்கே சொல்லுங்க, ஐயோ நாங்களே இங்கே கஷ்டப்படுறோம், அவங்களையே இங்கே அனுப்புறீங்க அப்படின்வாங்க. ஆனால் ஃப்ரெண்டுங்கன்னா உடனே அவங்களுடைய காரியத்தை செய்வாங்க. அப்போ கர்த்தர் உங்களை ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்றாருன்னா அவர் சொன்ன கமெண்ட்மெண்ட்டை நீங்கள் கீழ்ப்பிடிங்க, அதன்படி செய்றீங்க. அப்போ சிறு பிள்ளைகளை போல நம்ம ஆகணும். சிறு பிள்ளைகளுடைய நற்குணங்கள் நம்மகிட்ட இருக்கணும். அந்த பிடிவாதம், கர்த்தரத்தில் கொடுத்ததை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள் அப்படின்னு வேதத்தில் சொல்றார் ஆண்டவர். உங்க விசுவாசத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. இன்னைக்கு விசுவாசத்தை விட்ட இந்த ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் வரும்போது நம்பிக்கையே விட்டுறாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள நம்ம நம்பிக்கையா இருப்போம். அப்படியே எந்திரிச்சு நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை உறுதியுடன் அசையாமல்
நம்பினோ பேரை